வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடீஸ் சென்டர் சேலம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஜிடிஆர்பியில் யூனிட் 7ல் டெவலப்மெண்ட் பயாலஜி பார்த்துட்ருக்கோம். அதில் என்ன டாபிக் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா லாஸ்ட்டாக நான் சொன்னேன் சைட்டோபிளாஸ்மிக் ஃபியூஷன்ஸ் அண்டு ஸ்பெர்ம் என்ட்ரி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேவா? அப்போ இதில் என்ன நடக்குது, ஸ்பெர்ம் ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் எந்த ஸ்பெர்ம் எப்படி உள் நுழையுது அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரேன் ஆஃப் எக் அண்ட் ஸ்பெர்ம் ஃபியூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு பாயிண்டே அதுதான். எக் அண்ட் ஸ்பெர்மில் இருக்கக்கூடிய பிளாஸ்மா மெம்பரேன் ஃபஸ்ட்டு ஃபியூஸ் ஆகி எது ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் கோன் ஃபார்ம் ஆகும். இந்த ஃபர்டிலைசேஷன் கோன் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இந்த ஃபர்டிலைசேஷன் கோன் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா என்கல்ஃப் ஸ்பெர்மை என்கல்ஃப் பண்ணும், விழுங்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்பெர்ம் சில அனிமல்ஸில் என்டையர் ஸ்பெர்மும் உள்ளாடி நுழையலாம். சில அனிமல்ஸில் ஒன்லி அந்த ஸ்பெர்மில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் மட்டும் போகலாம். சில அனிமல்ஸில் நியூக்ளியஸும் போகலாம், ப்ராக்சிமல் சென்ட்ரியலும் போகலாம். இப்போது மேமல்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா, பாலூட்டிகளை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் கோன் ஸ்பெர்மை என்கல் பண்ணும்போது என்டையர் ஸ்பெர்ம் என்னதாகும், என்டர் ஆகுது. இன் மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸில் நியூக்ளியஸ் ஹெட்டில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ், மிடில் பீஸ் அண்டு என்டர், டெயில் எக்ஸ்க்ளூடட். டெயில் என்னதாகும் அப்படின்னா எக்ஸ்க்ளூடட் ஆகுது. நீரிஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்லி நியூக்ளியஸும் ப்ராக்சிமல் சென்ட்ரியல் மட்டும்தான் போகுது. டிஸ்டல் சென்ட்ரியோலோ இல்லைனா மிடில் பீஸோ என்டர் ஆகாது. இது ஸ்பெர்மோட என்ட்ரி. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த ஹெட்டிங் என்ன அப்படின்னா மெயில் ப்ரோ நியூக்ளியஸ் மூமெண்ட். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா மேல் வரும்போது என்ன வரும், ஸ்பெர்ம் வரும். ஸ்பெர்ம் நியூக்ளியஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெயில் ப்ரோ நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மேல் ப்ரோ நியூக்ளியஸ் என்னதாகுது அப்படின்னா மூவ் ஆகுது. எதன் வழியாக அப்படின்னா மூவ் த்ரூ த எக் சைட்டோபிளாசம் டுவோர்ட்ஸ் த ஃபீமேல் ப்ரோ நியூக்ளியஸ். இது என்னதாகுது, இந்த மேல் ப்ரோ நியூக்ளியஸ் மூவ் டுவோர்ட்ஸ் த எதன் வழியாக போகுது, எக்கு சைட்டோபிளாசம் வழியாக எங்கே அடையுது அப்படின்னா ஃபீமேல் ப்ரோ நியூக்ளியஸை அடைகிறது. அப்போது ஃபீமேல் ப்ரோ நியூக்ளியஸை அடைகிறதுக்கு இதுக்கு 2 பாத் தேவைப்படுகிறது. ஒன்று பெனிட்ரேஷன் பாத், இன்னொன்று கோபுலேஷன் பாத். இந்த பெனிட்ரேஷன் பாத்தில் இந்த ஸ்பெர்ம் எங்கே போகுது அப்படின்னா பெரிஃபெரி ஆஃப் த எக்குடைய கார்டெக்ஸ். பெரிஃபெரினா அவுட்டர் ரீஜன், அவுட்டரில் கார்டெக்ஸ், இன்னர் மெடுலா அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பெர்ம் இந்த பெரிஃபெரி ஆஃப் த எக் வழியாக போச்சு அப்படின்னா அது பெனிட்ரேஷன் பாத்துன்னு சொல்கிறோம். இதுவே கோபுலேஷன் பாத்துனா என்ன அப்படின்னா இன்சைடு த எக் த டைரக்ஷன்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் த ஸ்பெர்ம் இஸ் ஸ்லைட்லி சேஞ்சு. உள்ளாடி போன கார்டெக்ஸ் வழியாக உள்ளாடி போன ஸ்பெர்ம் என்னதாகும் அப்படின்னா அதனுடைய ஸ்பெர்ம் ஸ்லைட்லி சேஞ்ச் ஆகுது. அண்ட் த நியூக்ளியஸ் மூவ் டுவோர்ட்ஸ் த ஃபீமேல் ப்ரோ நியூக்ளியஸ். இதுதான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா கோபுலேஷன் பாத். இது ஒரு கதை போல தான். ஸ்பெர்ம் நியூக்ளியஸ் தான் மெயில் ப்ரோ நியூக்ளியஸ்ன்னு சொல்கிறீங்க. இது என்னதாகுது அப்படின்னா எக்கு சைட்டோபிளாசம் வழியாக ஃபீமேல் ப்ரோ நியூக்ளியஸை சென்றடைகிறது. அப்போ 2 பாத் அங்கே தேவைப்படுது. ஒன்று பெனிட்ரேஷன் பாத், இன்னொன்று கோபுலேஷன் பாத். பெனிட்ரேஷன் பாத்னா என்ன, எக்குடைய சர்ஃபேஸ் கார்டெக்ஸ் ரீஜியனில் நடைபெறும். கோபுலேஷன் பார்த்தனா என்ன, எக்குக்குள்ள போன ஸ்பெர்ம் என்னதாகும் அதனுடைய நியூக்ளியஸில் ஸ்லைட்லி சேஞ்ச் ஆகி எங்கே போகுது அப்படின்னா எதை நோக்கி போகுது அப்படின்னா ஃபீமேல் ப்ரோ நியூக்ளியஸை நோக்கி போகுது. இதில் பெனிட்ரேஷன் பார்த்தனா என்ன, கோபுலேஷன் பார்த்தனா என்ன அப்படின்னா பெனிட்ரேஷன் பார்த்தனா அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த கார்டெக்ஸ் ரீஜனில் போகக்கூடியது, ஸ்பெர்ம் போகக்கூடியது பெனிட்ரேஷன். கோபுலேஷன்னா இன்சைடு த எக்குக்கு உள்ளாடி ஃபீமேல் ப்ரோ நியூக்ளியஸை நோக்கி போகக்கூடியது கோபுலேஷன் பார்த்து. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆம்பிமிக்சிஸ். ஆம்பிமிக்சிஸ்னால் என்னது, ஆம்பினாலே 2 ப்ரோ நியூக்ளியஸ் மிக்ஸ் ஆகக்கூடியது ஆம்பிமிக்சிஸ்ன்னு சொல்கிறோம். இதை ப்ரோ நியூக்ளியர் ஃபியூஷன் கூட சொல்லலாம். அப்போ ஆம்பிமிக்சிஸ்னால் என்ன அப்படின்னா ஃபியூஷன்ஸ் ஆஃப் மெயில் அண்ட் ஃபீமேல் ப்ரோ நியூக்ளியை உள்ளாடி போன அந்த கோபுலேஷன் பாத் வழியாகவோ இல்லைனா பெனிட்ரேஷன் பாத் வழியாக உள்ளாடி போன மெயில் நியூக்ளியையும் ஃபீமேல் நியூக்ளியையும்
ப்ரோ நியூக்ளியும் ஃபியூஷன் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆம்பிமிக்சஸ்ன்னு சொல்கிறோம். இந்த சி அடிச்சு அண்ட் வேர்டிபிரேட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா நியூக்ளியர் மெம்பரேன் வந்து டிஸப்பியர் ஆகுது. அதனுடைய கண்டென்ட் வந்து யூனைட் சேர்ந்தே காணப்படும். இதுவே அஸ்காரிஸ் மொலஸ்கா அனலிடை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபீமேல் நியூக்ளியை அண்ட் ஃபீமேல் ப்ரோ நியூக்ளியை அண்ட் மேல் ப்ரோ நியூக்ளியே ஃபியூஸ் ஆஃப்டர் ஜஸ்ட் ஃபஸ்ட்டு கிளீவேஜ். எப்போ ஃபஸ்ட்டு கிளீவேஜ் தான், ஃபஸ்ட்டு கிளீவேஜுக்கு அப்புறம் தான் இவங்க ரெண்டு பேரும் என்னதாகிறாங்க, ஃபியூஸ் ஆகுறாங்க. அடுத்தது சைக்ளோப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிமைன் செப்பரேட்டட் ஈவன் ஆஃப்டர் கிளீவேஜ் ஸ்டார்ட். அது செப்பரேட்டாக தான் இருக்குமா. ஃபீமேல் ப்ரோ நியூக்ளியும் மேல் ப்ரோ நியூக்ளியிலையும் வந்து சைக்ளோப்ஸில் வந்து ரிமைன் செப்பரேட்டாக தான் ஆகும். ஈவன் எது வரைக்கும் அப்படின்னா ஆஃப்டர் கிளீவேஜ் ஸ்டார்ட் ஆகிறது வரைக்கும் ஆம்பிமிக்சஸ்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது மேல் ப்ரோ நியூக்ளியும் ஃபீமேல் ப்ரோ நியூக்ளியும் வந்து ஜாயிண்ட் ஆகக்கூடிய ஃபியூஷன் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் ஆம்பிமிக்சஸ்ன்னு சொல்கிறோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சம்மரி. நான் இது வரைக்கும் நம்ம பார்த்ததை, நம்ம போன வீடியோவில் பார்த்ததெல்லாம் ஒரு சம்மரியாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆக்டிவேஷன்ஸ் சேஞ்சஸ், என்னெல்லாம் ஆக்டிவேஷன் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் கோன் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகுது. அப்போ வந்து லிஃப்டிங் ஆஃப் விட்டலின் மெம்பரேன் எதுவாக மாறும், ஃபர்டிலைசேஷன் மெம்பரேனாக மாறுறது. நெக்ஸ்ட் வந்து கார்டிகல் கிரானியூல் எக்ஸ்ப்ளாய்ஷன்ஸ் ஆகுது. சைட்டோபிளாஸ்மிக் மூவ்மெண்ட் நடக்குது. இன்க்ரீஸ்ட் மெம்பரேன் பெர்மியபிலிட்டி ஊடுருவக்கூடிய திறன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. என்ஏடி பாஸ்போரேஷன்ஸ் ஆகுது. நம்ம படித்தோம் NADPH ஆகவும் மாறும். NAD கைனேஸ் என்ற நொதியின் உதவியுடன் அப்படின்னு கூட நம்ம படித்தோம். அடுத்து வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதில் எல்லாமே ப்ரோட்டீன் சிந்தசிஸ் எப்போ ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷனுக்கு அப்போ எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ்டு ப்ரோட்டீன் சிந்தசிஸ், பாலிமைட்டோசிஸ் இனிஷியேஷன் நடக்குது. பாலிசாக்கரைடு வந்து பிரேக் டவுன் ஆகுது. இன்க்ரீஸ் டீஹைட்ரோஜினேஸ். இதுதான் இதனுடைய ஆர்டர். அந்த ஆக்டிவேஷனில் இந்த ஆர்டர் வந்து இதுதான் ஆக்டிவேஷன் சேஞ்சஸில். இந்த ஆர்டர் வந்து நம்ம கிளியராக டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துட்டோம். அடுத்து இம்பார்ட்டண்டாக ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். இது வந்து கொஸ்டின் ஏரியா கிளீவேஜ். வாட் இஸ் கிளீவேஜ்? டிவிஷன் ஆஃப் எக் இன்டு பிளாஸ்டோமியர். இதுதான் கிளீவேஜ். எக் என்னதாகுது, டிவிஷன் ஆகி பிளாஸ்டோமியராக மாறக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கிளீவேஜ் அப்படின்னு சொல்லுவீங்க. செக்மெண்டேஷன்ஸ் ஆஃப் சைகோட் வந்து என்னதாகுது, செக்மெண்டேஷன் பிரியுது. எதுவும் பிரியும் அப்படின்னா சின்ன சின்ன செல்லார் யூனிட்டாக பிரியும். இதுதான் நம்ம பிளாஸ்டோமியர்னு சொல்கிறோம். இட் இஸ் அக்கர் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன். இப்படி கேட்கலாம், கிளீவேஜ் எப்போ நடக்கும் அப்படின்னா ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். கிளீவேஜ் இஸ் த டிவிஷன் ஆஃப் எக் இன்டு பிளாஸ்டோமியர். எக் வந்து என்னதாகுது, டிவிஷன் ஆகியது. டிவிஷன் ஆன எக் என்ன சொல்கிறீங்க, பிளாஸ்டோமியர்னு சொல்கிறீங்க. செக்மெண்டேஷன்ஸ் ஆஃப் சைகோட் வந்து செக்மெண்டேஷன் ஆகுது. செக்மெண்டேஷன் பார்க்கும்போது ஸ்மாலர் செல்லுலார் யூனிட்டாக மாறும். அந்த செல்லுலார் யூனிட்டை தான் நீங்கள் பிளாஸ்டோமியர்ஸ் ஆர் பிளாஸ்டுலா அப்படின்னு சொல்லுவீங்க. இட் இஸ் அக்கர் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன்ஸ். இந்த பிளாஸ்டுலா அப்படின்னா எம்பிரியானிக் ஸ்டேஜில் இருக்கக்கூடியதான் பிளாஸ்டுலா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இதுதான் கிளீவேஜில் ஃபஸ்ட்டு சைகோட், அடுத்து ரெண்டு செல் ஆகுது, 2 4 செல்லு, 4 வந்து 8 செல்லாக மாறும். இந்த 8 செல் ஸ்டேஜில் தான் பிளாஸ்டுலா அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஹோலோ பால் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அடுத்து வந்து மெனி செல்ஸ் உருவாகுது, டிவிஷன் ஆகி கடைசி பிளாஸ்டுலா, பிளாஸ்டோமியர், பிளாஸ்டோசீல். அதனுடைய கேவிட்டி நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா பிளாஸ்டோசீல் அப்படின்னு சொல்லுவீங்க. இதுதான் அதனுடைய ப்ராசஸ். அடுத்தது salient features ஆஃப் கிளீவேஜோட ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரிப்பீட்டட் மைட்டாட்டிக் டிவிஷன் நடக்கும். நம்ம பார்த்தோம்ல, ஒரு செல் இருக்குது, செல்லு 2ஆக மாறுது, 2 4ஆக மாறுது, 8ஆக மாறும், 16ஆக மாறும். அதான் ரிப்பீட்டட் மைட்டாட்டிக் டிவிஷன். மைட்டாட்டிக்னா என்னது, செல் வந்து டிவைட் ஆகுது. மொருலா வந்து சாலிட் மாஸ். மொருலா எதுவாக மாறும் அப்படின்னா பிளாஸ்டுலாவாக மாறும். பிளாஸ்டுலா எப்படி இருக்கும் அப்படின்னா ஹோலோஸ்பியராக இருக்குது.
எம்ப்ரியோ டஸ் நாட் க்ரோ. செல்லு வளருமே தவிர எம்ப்ரியோ வந்து வளராது. ஏன்னா செல்லு தான் டிவைட் ஆகுது, 2 4 4 8 மாறுமே தவிர அந்த எம்ப்ரியோ வந்து க்ரோ ஆகாது. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அசோசியேஷனில் கொஸ்டின்ல கேட்கலாம், கிளீவேஜில் எம்ப்ரியோ வந்து க்ரோ ஆகுமா அப்படின்னு கேட்டால் க்ரோ ஆகாது. ஷேப் டஸ் நாட் சேஞ்ச். அதனுடைய ஷேப் சாலிடில் இருக்கா, சாலிடாக தான் இருக்கும். ஆனால் உள்ளாடி இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் என்னதாகும், டிவைட் ஆகுமே தவிர எந்த ஒரு சேஞ்சஸுமே நடைபெறாது. டிஎன்ஏ இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா செல்லு தான் டிவைட் ஆகுது. செல்லுக்குள்ளாடி என்ன இருக்கும், டிஎன்ஏ இருக்கும். அப்போ செல்லு டிவைட் ஆகும்போது டிஎன்ஏ என்னதாகுது, ஒரு செல் 2 மாறும்போது அப்போ 2 டிஎன்ஏ உருவாகுது. அதனால டிஎன்ஏ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து வந்து என்சி ரேஷியோ வந்து பிகம் ஃபிக்ஸ்டு ரேஷியோவாக இருக்கும். அப்படின்னா என்சி ஆகும்னா ஒன்றும் இல்லை, நியூக்ளியர் அண்ட் சைட்டோபிளாஸ்மிக் ரேஷியோ வந்து ஃபிக்ஸு. அதாவது நியூக்ளியஸ் வந்து 2 இருந்துச்சுன்னா சைட்டோபிளாஸ்மிக்கும் 2 தான் இருக்கும். ஃபிக்ஸ்டு பொசிஷனில் இருக்கும். எந்த ஒரு சேஞ்சஸுமே நடைபெறாது. இதுதான் சைலண்ட் ஃபீச்சர். இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. கிளீவேஜ் அப்போது எம்ப்ரியோ க்ரோ ஆகுமா அப்படின்னு கேட்டால் க்ரோ ஆகாது. இதான் ஃபர்டிலைஸ்ட் எக் 2 செல்ஸு 4 செல் ஸ்டேஜ். இதில் வந்து 8 செல் ஸ்டேஜ் வருது பாருங்கள். மொருலா 8 செல் ஸ்டேஜ் கலந்தோடனே மொருலா சாலிட் பால் ஆஃப் செல்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்து வந்து கேஸ்டுலா, மொருலாலேருந்து இங்கே வருது மொருலா, பிளாஸ்டுலாலேருந்து ஏர்லி கேஸ்டுலாலேருந்து தான் எந்த லேயர், ஜெர்ம்ஸ் லேயர் ஃபார்ம் ஆகும். எக்டோடோம், எண்டோடோம், ஆர்கண்டிரான், மீசோடோம், இது எல்லாமே உருவாகும். இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக இனிமேல் வரக்கூடிய கிளாஸில் படிப்போம். பாருங்க, ஃபர்டிலைஸ்ட் எக்லேருந்து 2 செல் ஸ்டேஜ், அடுத்து 4 செல் ஸ்டேஜ், 8 செல் ஸ்டேஜ். 8 செல் ஸ்டேஜில் தான் என்னது இருக்குது, மொருலா வந்து சாலிட் பாலாக இருக்குது. மொருலா எம்பி ஞாபகம் வச்சுக்கோங்க. மொருலா ஃபஸ்ட்டு, அடுத்து தான் பிளாஸ்டுலா, அடுத்து பிளாஸ்டுலா இருந்து கேஸ்டுலா ஃபார்ம் ஆகுது. கேஸ்டுலாவில் தான் ஜெர்ம்ஸ் லேயர் வந்து உருவாகும். அடுத்து என்னதுன்னா மொருலா, பிளாஸ்டுலா பார்ப்போமா. மொருலானா என்ன, மொருலானா சாலிட் மாஸ் ஆஃப் பிளாஸ்டோமியர் இருக்குது. மொருலா எம்னு ஞாபகம். மொருலா மல்பரி லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். சாலிட் மாஸ் ஆஃப் பிளாஸ்டோமியர் தான், சாலிடாக இருக்கக்கூடியதான் மொருலா. இது எப்போ ஃபார்ம் ஆகும், மொருலா கிளீவேஜ் அப்போ ஃபார்ம் ஆகும். மொருலா எதை டெவலப் பண்ணும், பிளாஸ்டுலாவை டெவலப் பண்ணும். ஓகேவா. மொருலா, இந்த மொருலா யாருக்கு காணப்படும் அப்படின்னா சின்ன ஒரு லிட்டில் யோக், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யோக் இருக்கக்கூடிய அனிமல்ஸில் தான் இந்த மொருலா காணப்படும். எக்ஸாம்பிள் மேமல்ஸில் வந்து மொருலா காணப்படுகிறது. அடுத்து வந்து பிளாஸ்டுலாவை டெவலப் பண்ணுறது யார் அப்படின்னா மொருலா தான். இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஹாலோஸ்பியர் வித் பிளாஸ்டோசீல். இதில் ஹாலோஸ்பியர் உள்ளாடி இருக்கக்கூடிய கேவிட்டி தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிளாஸ்டோசீல்னு சொல்கிறோம். பிளாஸ்டோசீல் என்ன சொல்கிறோம், அந்த பிளாஸ்டோசீலை ஃபில்டு வித் ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். அது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிளாஸ்டோசீல் ஜெல்லி காணப்படுகிறது. These layer called the plastodome. In the plastula of the chordate are grouped into. அடுத்து வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா இதுதான் மொருலா அண்ட் பிளாஸ்டுலா. அடுத்து வந்து நான் மொருலாவுக்கும் பிளாஸ்டுலாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டை கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள், மொருலா வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் சாலிட் பால் ஆஃப் செல்ஸ் ரிசல்ட்டிங் ஃப்ரம் த எப்போ உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா டிவிஷன்ஸ் ஆஃப் ஃபர்டிலைஸ்ட் ஓவம். ஒரு ஃபர்டிலைஸ்ட் எக்கில் இருந்து வரக்கூடிய ஒரு ஸ்டேஜஸ் தான் அது, டிவிஷன் ஆகி வரக்கூடிய ஸ்டேஜஸ் தான் மொருலா. அண்ட் ஃபார்ம் விச் பிளாஸ்டுலா இஸ் ஃபார்ம். இதில் இருந்து தான் எது ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பிளாஸ்டுலா. இதுவே சாலிட் பால்னால் நீங்கள் மொருலா போட்டுருவீங்க. இதுவே ஹாலோஸ்பியர்னு கேட்டால் நீங்கள் எதை போடணும், பிளாஸ்டுலா. பிளாஸ்டுலா இஸ் ஏ ஹாலோஸ்பியர் ஆஃப் செல் சரௌண்டட் பை பிளாஸ்டோசீல்ஸ் ப்ரொடியூஸ்டு டியூரிங் த எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் ஆஃப் த எம்ப்ரியோ. இந்த மொருலா எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா 4 to 5 days ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் முடிஞ்ச பிறகு ஒரு 4-5 நாளில் மொருலா ஃபார்ம் ஆகுது. ஆனால் ஒரு 5 to 10 days ஆகும் இது பிளாஸ்டுலா ஃபார்ம் ஆகுறதுக்கு. ஃபர்டிலைசேஷன் முடிஞ்ச 5 to 10 நாட்களில் எது உருவாகுது அப்படின்னா பிளாஸ்டுலா உருவாகுது. ஏற்கனவே இது பார்த்த போல தான் மொருலா வந்து சாலிட் செல் மாஸ் இருக்கும், பிளாஸ்டுலா வந்து ஹாலோ ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இந்த மொருலாவை எடுத்துக்கிட்டு
எடுத்துக்கிட்டிங்கன்னா மொருலா கன்சிஸ்ட் ஆஃப் பால் ஆஃப் ஸ்மால் ஸ்பெரிக்கல் செல்ஸ் ஃபார்ம்ட் பை த ரேபிட் கிளீவேஜ் ஆஃப் சைகோட். கிளீவேஜ் வந்து சைகோட்டில் வந்து திரும்ப திரும்ப நடைபெறதுனால தான் இங்கே என்னது உருவாகுது, மொருலா உருவாகுது. இதுவே பிளாஸ்டுலா பாருங்கள், பிளாஸ்டுலாவில் அதை கொடுத்தது தான் கொடுத்துருக்கான். பிளாஸ்டோசீல் கேவிட்டி காணப்படுகிறது ஃபுல்டு வித் பிளாஸ்டோசீல் ஃப்ளூயிட். இட் கன்சிஸ்ட் ஆஃப் மோர் தென் 100 ஆஃப் செல்ஸ். இதில் மொருலால மோர் தென் 100 ஆஃப் செல்ஸில் இருக்குது. அந்த பிளாஸ்டுலாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா மோர் தென் 123 செல்ஸ் காணப்படும். 123 செல்ஸ் காணப்படும். அடுத்து வந்து என்னதாகுது, டெவலப் இன்டு பிளாஸ்டுலா இந்த ப்ராசஸ் இஸ் கால்டு பிளாஸ்டுலைசேஷன். அதாவது மொருலால இருந்து பிளாஸ்டுலா டெவலப் ஆகக்கூடிய ப்ராசஸை தான் பிளாஸ்டுலைசேஷன்னு சொல்கிறோம். இதுவே பிளாஸ்டுலால இருந்து கேஸ்டுலா ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராசஸை நீங்கள் கேஸ்டுலைசேஷன் அப்படின்னு சொல்லுவீங்க. அடுத்தது பிளாஸ்டுலா டைப் இன் கார்டேட். கார்டேட்டில் பிளாஸ்டுலாவுடைய டைப் 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து சீலோ பிளாஸ்டுலா, இன்னொன்று வந்து டிஸ்கோ பிளாஸ்டுலா, இன்னொன்று வந்து பிளாஸ்டோசிஸ்டம். சீலோ பிளாஸ்டுலா இது ஒவ்வொன்றையும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சீலோ பிளாஸ்டுலா யாருக்கு காணப்படும் அப்படின்னா ஆம்பியாக்சஸ் அண்ட் ஃப்ராக்ஸ். எக்ஸாம்பிள் தான் கேட்பாங்க. சீலோ பிளாஸ்டுலா யாருக்கு காணப்படுகிறது, ஆம்பியாக்சஸுக்கும் ஃப்ராகும். இப்போ இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஆம்பியாக்சஸ் ஆம்பிபியன் இரு வாழ்விகள், ஆம்னு வரக்கூடியது சீலோ பிளாஸ்டுலா. ஓகேவா, இதை நம்ம இனிமேல் டீட்டெயிலாக பார்ப்போம். நீங்கள் எது படிக்காட்டாலும் இந்த சார்ட்டை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கண்டிப்பாக வரும். சிம்பிளாக எல்லா பாயிண்ட்டுமே இதில் கவர் ஆகும். இதை மட்டும் நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்து படிங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபியூச்சர். நான் சீலோ பிளாஸ்டுலா, ஸ்டீரியோ பிளாஸ்டுலா, டிஸ்கோ பிளாஸ்டுலா, பெரி பிளாஸ்டுலா இந்த 3ஐயுமே நான் உங்களுக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ பாருங்களேன், கேவிட்டி. சீலோ பிளாஸ்டுலால எப்படி இருக்கும், கேவிட்டினா என்னது, வெற்றிடம் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த வெற்றிடம் எப்படி இருக்குது, சீலோ பிளாஸ்டுலால லார்ஜாக இருக்குது, ஃப்ளூயிட் ஃபில்டாக இருக்குது. சீலோ பிளாஸ்டுலால கேவிட்டி எப்படி இருக்கும், லார்ஜாக இருக்கும், ஃப்ளூயிட் ஃபில்டாக இருக்கும். இதுவே ஸ்டீரியோ பிளாஸ்டுலால என்ன இருக்குது, ஆப்சென்ட்டாக இருக்கும். கேவிட்டி வந்து ஆப்சென்ட் ஆர் வெரி ஸ்மால், சின்னதாக காணப்படும். டிஸ்கோ பிளாஸ்டுலால கேவிட்டி எப்படி இருக்குது, சப் ஜெர்மினல் ஸ்பேஸில் காணப்படும். சப் ஜெர்மினல் கொஞ்சம் இடையில கொஞ்சம் மட்டும் காணப்படுகிறது. பெரிய பிளாஸ்டுலால கேவிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, யோக்குமாஸ் இருக்குது. ஓகேவா, இது நீங்கள் கண்டிப்பாக இதை படிச்சிருக்கணும். அடுத்து வந்து செல்லுலார் அரேஞ்ச்மெண்ட் ஃபியூச்சர். அடுத்த செல்லுலார் அரேஞ்ச்மெண்ட் என்ன அப்படின்னா, சீலோ பிளாஸ்டுலால எப்படி இருக்கும் அப்படின்னா செல் அரேஞ்ச்மெண்ட் வந்து ஹோலோஸ்பியர் ஷேப்பில் இருக்கும். ஸ்டீரியோ பிளாஸ்டுலா வந்து சாலிட் பால் போல இருக்கும். அடுத்து வந்து டிஸ்கோ பிளாஸ்டுலால செல் அரேஞ்ச்மெண்ட் டிஸ்க், ஃப்ளாட் டிஸ்க் போல இருக்கிறதுனால தான் நம்ம டிஸ்கோ பிளாஸ்டுலான்னு சொல்லுவோம். அந்த பெரி பிளாஸ்டுலா, பெரியனாலே வெளியிலே ஞாபகம் வச்சுக்கோங்க, அவுட்டர் லேயரில் மட்டும்தான் செல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். இதனுடைய சீலோ பிளாஸ்டுலால யோக்கு வந்து அதிகமாக காணப்படுமா, மாடரேட்டாக காணப்படுமா, லோவாக காணப்படுமா அப்படின்னா சீலோ பிளாஸ்டுலால யோக் வந்து கம்மியாக தான் காணப்படும். ஸ்டீரியோ பிளாஸ்டுலால வந்து யோக் எக்கு டைப் வந்து மாடரேட் அமௌண்ட் ஆஃப் யோக்கு தான் காணப்படும். டிஸ்கோ பிளாஸ்டுலால டீலோலிசித்தல் எக்கு வருவாங்க, ஹை யோக்கு காணப்படும். அதுவே பெரி பிளாஸ்டுலால வந்து சென்ட்ரோலிசித்தல் எக், சென்டரில் மட்டும் யோக் இருக்கும் அப்படின்னு படிப்போம். கிளீவேஜ். சீலோ பிளாஸ்டுலால என்ன டைப் ஆஃப் கிளீவேஜ், ஹோலோ பிளாஸ்டிக். நம்ம ஹோலோ பிளாஸ்டிக் என்ன படிப்போம், ஹோலோ பிளாஸ்டிக், மீரோ பிளாஸ்டிக், இது எல்லாமே நம்ம படிப்போம். ஃபியூச்சர் வீடியோவில் நான் சொல்லித்தரேன். ஹோலோ கிளீவேஜ் வந்து சீலோ பிளாஸ்டுலால வந்து ஹோலோ பிளாஸ்டிக், ஸ்டீரியோ பிளாஸ்டுலாவிலையும் ஹோலோ பிளாஸ்டிக். டிஸ்கோ பிளாஸ்டுலால கிளீவேஜ் வந்து டிஸ்காய்டியலாக இருக்கலாம் அல்லது மீரோ பிளாஸ்டிக்காக இருக்கலாம். இது இம்பார்ட்டன்ட், மீரோ பிளாஸ்டிக் அண்ட் டிஸ்காய்டியல். இதில் டிஸ்கோ பிளாஸ்டுலால. இதுவே பெரிய பிளாஸ்டுலாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளீவேஜ் டைப் வந்து மீரோ பிளாஸ்டிக் அண்ட் சூப்பர்ஃபிஷியல். எக்ஸாம்பிள் ஃபார் சீலோ பிளாஸ்டுலா வரும்போது சி அர்ச்சின் ஃப்ராக். எக்ஸாம்பிள் ஃபார் சீலோ பிளாஸ்டுலாக்கு எக்ஸாம்பிள் வந்து சி அர்ச்சின் அண்ட் ஃப்ராக். இதில் வந்து நம்ம ஏற்கனவே படித்தோம் ஆம்பியாக்சஸ் அண்ட் ஃப்ராக் அப்படின்னு சி அர்ச்சினும் வரும்.
சீரியோபிளாஸ்டிலாக்கு எக்ஸாம்பிள் சம் மொலஸ்கன்ஸ் அண்ட் நெமட்டோட். அடுத்து வந்து டிஸ்கோபிளாஸ்டிலா வந்து பேர்ட்ஸ் அண்ட் ரெப்டைல். பேர்ட்ஸும் வருவாங்க, பறவைகள் ஊர்வன மற்றும் பறவைகள் வந்து டிஸ்கோபிளாஸ்டுலா. இதுவே பெரிபிளாஸ்டுலா வரும்போது இன்செக்ட். பெரிபிளாஸ்டுலா இன்செக்ட், அவுட்டர் லேயரில் தான் செல்லு காணப்படும் அப்படின்னு நமக்கு வச்சுக்கோங்க. கேஸ்ட்ரேஷன் மெத்தட், இதுவும் நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் படிப்போம். இன்வாஜினேஷன், உள்குழிதல் அப்படின்னு எல்லாம் படிப்பாங்க. சீலோபிளாஸ்டுலாவில் கேஸ்ட்ரேஷன் மெத்தட், அதாவது பிளாஸ்டுலால இருந்து கேஸ்ட்ருலா ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து நம்ம கேஸ்ட்ருலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த கேஸ்ட்ருலேஷனில் தான் 3 ஜெர்ம் லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ சீலோபிளாஸ்டுலாவில் வந்து என்ன கேஸ்ட்ருலேஷன் மெத்தட் இருக்குது அப்படின்னா இன்வாஜினேஷன்ஸ். சீரியோபிளாஸ்டுலாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்க்ரஷன் கேஸ்ட்ரேஷன் பார்ப்போம் வந்து இன்க்ரஷன். அடுத்து வந்து டிஸ்கோபிளாஸ்டுலாவில் இன்வெல்யூஷன்ஸ் ஆர் எப்பிபோலி, மேல் படர்தல் அப்படின்னு படிப்பீங்க. டிஸ்கோபிளாஸ்டுலாவில் வந்து கேஸ்ட்ரேஷன் மெத்தட் வந்து இன்வெல்யூஷன். இதுவே பெரிபிளாஸ்டுலாவில் வந்து கேஸ்ட்ரேஷன்ஸ் மெத்தட் வந்து வேரி ஆகுது. நீங்கள் எது படிக்காட்டாலும் இதை கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும். இது இம்பார்ட்டண்ட் 1 மார்க் கொஸ்டின் வரக்கூடிய இது பார்த்துக்கோங்க. பிளேன்ஸ் ஆஃப் கிளீவேஜில் 4 மெயின் கிளீவேஜ் இருக்குது. இது நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து மெரிடோனியல் கிளீவேஜ், அடுத்தது வந்து வெர்டிக்கல் கிளீவேஜ், இக்யூட்டோரியல் கிளீவேஜ் அண்ட் லேட்டிடியூட்னல் கிளீவேஜ். மெரிடோனியல் கிளீவேஜ்னா என்ன அப்படின்னா பைசெக்ட்ஸ் போத் போல், 2 போலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கட் பண்ணுவோம். பைனா ரெண்டு செக்ட் ஆகுது. போத்து போல் என்னது, அனிமல் போல் அண்ட் வெஜிடல் போல், 2 போல் இருக்குமா, 2 போலே நம்ம 2 கட் பண்ணக்கூடியதான் மெரிடோனியல் பிளேன் அப்படின்னு சொல்கிறோம். வேர்ட்டிக்கல்னாலே தெரியும், அனிமல் டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடும், அனிமல் டு வெஜிடல் போல் வேர்ட்டிக்கலாக கட் பண்ணக்கூடியது நம்ம வேர்ட்டிக்கல் போல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து இக்யூட்டோரியல் போல்னா என்னது, ரைட் ஆங்கிள், ஒரு கிளீவேஜில் ஒரு செல்ஸ் எடுத்துட்டு அதனுடைய ரைட் ஆங்கிளுக்கு ஹாஃப் வே பிட்வீன் த போல், ரைட் ஆங்கிளுக்கு ஹாஃப் வேல வச்சு கட் பண்ணக்கூடியதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இக்யூட்டோரியல் போல். லாட்டிடியூடினல்னா என்ன அப்படின்னா ரைட் ஆங்கிள் தான், இது இந்த இது எங்கே கட் பண்ணிங்கன்னா இக்யூட்டருக்கு மேலேயோ கீழேயோ கட் பண்ணக்கூடியதான் லாட்டிடியூடினல் பிளேன் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம கிளியராக இதில் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குன்னு பாருங்கள். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிளேன்ஸ் ஆஃப் கிளீவேஜில் நம்ம 4 கிளீவேஜ் படித்தோமா, அந்த 4 கிளீவேஜில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இவ்வளவும் படித்தா போதும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கிளீவேஜ் என்னது, மெரிடோனியல் கிளீவேஜ்னா என்ன படிச்சிங்க, பைசெக்ட்ஸ் ஆஃப் த போத் போல்னு படிச்சிங்கன்னா, போத்னா என்ன வரும், அனிமல் போல் அண்டு வெஜிடல் போல். அதனோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் இதில் எப்படி இருக்கணும் அந்த எக்கு அப்படின்னா, பாசஸ் த்ரூ த போலார் மீடியன் ஆக்சிஸ். போலார் அது வந்து அது எதன் வழியாக அந்த பிளேன் நடைபெறணும் அப்படின்னா போலார் ரீஜன்ஸ் வழியாக, போலார்னா என்னது, மீடியன் ரீஜன்ஸ் வழியாக நடைபெறணும். இதனுடைய கீ ஃபீச்சர்ஸ் என்ன, மெரிடோனியல் கிளீவேஜ் உடைய கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா டிவைட் த எக் இன்டு 2 சிமெட்ரிக்கல் ஹாஃப். இது கூட கொஸ்டின், எந்த கிளீவேஜில் வந்து எக் வந்து 2 சிமெட்ரிக்கல் ஹாஃப்ஸாக ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா மெரிடோனியல் கிளீவேஜ். நெக்ஸ்ட் வந்து வேர்ட்டிக்கலாக நம்ம கட் பண்ணுறோம், அனிமல் போல் டு வெஜிடல் போல் கட் பண்ணக்கூடியதான் வேர்ட்டிக்கல் கிளீவேஜ். இது கூட எதே போல் இருக்கும் அப்படின்னா சிமிலர் டு த மெரிடோனியல் பிளேன் பட் இட் டஸ் நாட் பாஸ் த்ரூ த மீடியன் ஆக்சிஸ். இதுவும் எதே போல தான் இருக்குமா, மெரிடோனியல் போல தான் இருக்குமா, ஆனால் மெரிடோனியல் எதன் வழியாக பாஸ் ஆகும், மீடியன் வழியாக பாஸ் ஆகும். வேர்ட்டிக்கல் வந்து மீடியன் போல பாஸ் ஆகாது. நம்ம ஏற்கனவே இதில் என்ன படித்தோம், அந்த கிளீவேஜ் வந்து எதுலேருந்து இது வர போகுது, அனிமல் போல் டு த வெஜிடல் போல் பட் ஆஃப் சென்டரில் போகாது. இது என்ன பண்ணும், இதனுடைய கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா கிரியேட் பிளாஸ்டோமியர் தட் ஆர் நாட் perfectly symmetrical. The furrows appear on the one side of the axis. இதுவும் இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபர்ஸ்ட்ல நம்ம மெரிடோனியல் என்ன படித்தோம், 2 ஈக்குவல் சிமெட்ரிக்கல் ஆஃப் எதில் கிடைக்குது அப்படின்னா மெரிடோனியல்ல. இதில் நாட் பர்ஃபெக்ட்லி சிமெட்ரிக்கல் எதில் கிடைக்கும் அப்படின்னா வேர்ட்டிக்கல். இதில் தான் பிளாஸ்டோமியர் வந்து கிரியேட் ஆகி பர்ஃபெக்டாக வந்து கிரியேட் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து இக்யூட்டோரியல் ரீஜியனில் கட் ஆகுது. எ கிளீவேஜ் ஃபரோஸ் தட் பைசெக்ட்ஸ் ஆஃப் த எக் அட் த ரைட் ஆங்கிள் டு த மீடியன் ஆக்சிஸ். ரைட் ஆங்கிளை கட் பண்ணி போகக்கூடியது இக்யூட்டோரியல். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் லொக்கேட்டட் எக்ஸாக்ட்லி ஹாஃப் வே பிட்வீன் த அனிமல்
போல் அண்ட் வெஜிடல் அனிமல் போலுக்கும் வெஜிடல் போலுக்கு இடையில ஹாஃப் பகுதி வந்து கட் பண்ணக்கூடியது நம்ம சொல்கிறது இக்யூட்டோரியல் அப்படின்னு சொல்லுவோம். நடுவில் நம்ம இக்யூட்டோரியல்னா சோஷியலில் கூட படிப்போம், பூமத்திய ரேகை கோடு, அந்த கோட்டுக்கு நடுவில் கட் பண்ணக்கூடியது இக்யூட்டேரியல். இதில் என்னதாகும், நம்ம சென்டர் கிராஸில் கட் பண்ணக்கூடியதான் இக்யூட்டேரியல். இதில் வந்து எக்கு வந்து டிவைடட் இன்டு 2 half அலாங் த இக்வேட்டர். இந்த இக்யூட்டேரியல் பிளேன் நீங்கள் இதில் பார்க்கலாம் அப்படின்னா சி எர்ச்சின் கிளீவேஜில் பார்க்கலாம். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். சி எர்ச்சின்ல என்ன மாதிரியான கிளீவேஜ் நடைபெறுகிறது அப்படின்னா இக்யூட்டேரியல் கிளீவேஜ். நெக்ஸ்ட் வந்து லாட்டிடியூடினல். லாட்டிடியூடினல் என்னது, கிளீவேஜ் furrows that cut the egg at the right angle to the median axis. எங்க வரும், ரைட் ஆங்கிள் டு த மீடியன் ஆக்சிஸில் வரும். ஆனால் இக்யூட்டேரியலில் வராது. ரைட் ஆங்கிளில் இருந்து மீடியனுக்கு வருவோமே தவிர நடுவில் சென்டரில் வந்து கொண்டு வர மாட்டோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லொக்கேட்டட் எய்தர் எபோவ் த இக்வேட்டர் நியர் த அனிமல் போல் ஆர் பிலோ இட் நியர் த வெஜிடல் போல். அதாவது லாட்டிடியூடினல் வந்து அனிமல் போலுக்கு பக்கத்திலேயும் நடைபெறலாம் அல்லது வெஜிடல் போலுக்கு பக்கத்திலேயும் நடைபெறலாம். இதுதான் இதனுடைய கீ ஃபீச்சர்ஸ். இதை சிம்பிளாக கான்செப்ட் ஞாபகம் வச்சுருக்கணும் அப்படின்னா மெரிடோனியலில் வந்து அனிமல் போலில் ரெண்டு சிமெட்ரிக்கல் கிடைக்கும். அதாவது அனிமல் போலில் ஒன்று வரும், வெஜிடல் போலில் ஒன்றுன்னு நீங்கள் கட் பண்ணி எடுத்துருவீங்க. வேர்ட்டிக்கல்னால் உங்களுக்கு தெரியும், வேர்ட்டிக்கல் நடுவில் சென்டர் அனிமல் போலில் இருந்து வெஜிடல் போலில் கட் பண்ணுது. ஈக்விட்டோரியல்னா என்னென்னா கிடைமட்டமாக நீங்கள் கட் பண்ணால் 2 பீஸ் வருது. லாட்டிடியூடல்னா ரைட் ஆங்கிள் டு த மீடியன் ஆக்சஸ், இந்த மீடியன் ஆக்சஸ். ஆனால் இக்வேட்டர் லாட்டிடியூடில் நீங்கள் இக்வேட்டரை கொண்டு வரக்கூடாது. மீடியன் ஆக்சஸோடைய ரைட் ஆங்கிளில் வரக்கூடியதான் லாட்டிடியூடல் கிளீவேஜ். அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஹோலோபிளாஸ்டிக் அண்ட் மீரோபிளாஸ்டிக் கிளீவேஜ். ஹோலோ மீன்ஸ் ஹோல், டோட்டல் அப்படின்னு சொல்லுவோம். என்டையர் எக்கும் வந்து டிவைட் ஆச்சுன்னா அது ஹோலோபிளாஸ்டிக் கிளீவேஜ். எந்த ஹோல் எக்கும் வந்து டிவைட் ஆகுது. இதுலேயும் ஹோல் எக்கு டிவைட் ஆகுறதுலேயும் வந்து என்ன இருக்குன்னா 2 டைப் இருக்கும். ஒன்று ஈக்குவலாக டிவைட் ஆகும், இன்னொன்று வந்து அன்ஈக்குவலாக டிவைட் ஆகும். ஈக்குவலாக டிவைட் ஆகும்போது பிளாஸ்டோமியர் வந்து சேம் சைஸாக இருக்கும். இதுவே அன்ஈக்குவலாக டிவைட் ஆகும்போது பிளாஸ்டோமியர் வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும். ஓகேவா, இதுதான் ஹோலோபிளாஸ்டிக் கிளீவேஜ். இது நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து மீரோபிளாஸ்டிக் கிளீவேஜ். மீரோ மீன்ஸ் பார்ஷியலி எக் வந்து டிவைட் ஆகும். கொஞ்சம் போல போர்ஷன் தான் என்னதாகுது அப்படின்னா டிவைட் ஆகுது. இந்த மீரோபிளாஸ்டிக்கில் வந்து 2 பேர் வருவாங்க. ஒன்று வந்து டிஸ்காய்டல் கிளீவேஜ், இன்னொன்று வந்து சூப்பர்ஃபிஷியல் கிளீவேஜ். டிஸ்காய்டல் கிளீவேஜ் யாருக்கு இருக்கும் அப்படின்னா ஃபிஷஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸுக்கு டிஸ்காய்டல் கிளீவேஜ். டிஸ்காய்டல் கிளீவேஜுக்கு யாரு காணப்படுகிறது, ஃபிஷஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸுக்கு காணப்படக்கூடியது டிஸ்காய்டல் கிளீவேஜ். இதுவே சூப்பர்ஃபிஷியல் கிளீவேஜ் யாரு காணப்படுகிறது அப்படின்னா இன்செக்டில் வந்து சூப்பர்ஃபிஷியல் கிளீவேஜ். இந்த கொஸ்டின் கேட்பாங்க, இன்செக்டில் காணப்படும் கிளீவேஜ் எது, சூப்பர்ஃபிஷியல் கிளீவேஜ். ஓகேவா, அதே போல் ஃபிஷ், ரெப்டைல்ஸில் காணப்படுவது வந்து டிஸ்காய்டல் கிளீவேஜ். இதுவும் இம்பார்ட்டண்டான ஒரு வேர்டு. இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டீட்டெயிலாக இனிமேல் பார்க்க போகிறோம். ஒன்று சொல்ல மறந்துட்டேன், என்ன அப்படின்னா எப்படி நீங்கள் மெரிடோனியல் கிளீவேஜை வந்து டிஸ்காய்டல் கிளீவேஜ், சூப்பர்ஃபிஷியல் கிளீவேஜ் அப்படின்னு மீரோபிளாஸ்டிக் கிளீவேஜை வந்து டிஸ்காய்டல் கிளீவேஜ், சூப்பர்ஃபிஷியல் கிளீவேஜ் அப்படின்னு பிரிக்கிறீங்களோ அதே போல் ஹோலோபிளாஸ்டிக் கிளீவேஜில் வந்து 4 டைப் இருக்குது. ஓகேவா, ஹோலோபிளாஸ்டிக் கிளீவேஜில் வந்து ஒரு 5 டைப்ஸ் இருக்குது. ரேடியல் கிளீவேஜ், பைலேட்ரல் கிளீவேஜ், நெக்ஸ்ட் வந்து ஸ்பைரல் கிளீவேஜ் வந்து எது, ஸ்பைரல் கிளீவேஜ், பை ரேடியல் கிளீவேஜ் அண்ட் ரொட்டேஷனல் கிளீவேஜ். ரேடியல் கிளீவேஜ், பைலேட்ரல் கிளீவேஜ், ஸ்பைரல் கிளீவேஜ், பை ரேடியல் கிளீவேஜ் அண்ட் ரொட்டேஷனல் கிளீவேஜ். நம்ம இந்த இன்னைக்கு கிளியராக நீட்டாக பார்க்குறோம். பாருங்க, ஃபஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணி படிப்போம். ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா ரேடியல் கிளீவேஜ்னா என்ன, ஸ்பைரல் கிளீவேஜ்னா என்ன அப்படின்னு பார்ப்போமா. ரேடியல் கிளீவேஜில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்பிண்டில் ஓரியன்டேஷன். முதல் ஃபீச்சர்ஸ் ஸ்பிண்டில் ஓரியன்டேஷன்ஸ் எப்படி இருக்குது. ரேடியல் கிளீவேஜில் பேரலாக இருக்கும் ஆர் பெர்பெண்டிகுலர் டு போலார் ஆக்சிஸ். ரேடியல் கிளீவேஜில் ஸ்பிண்டில் ஓரியன்டேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா பேரலாக இருக்குது, அது இம்பார்ட்டன்ட், ஆர் பெர்பெண்டிகுலர் டு போலார் ஆக்சிஸாக இருக்குது. இதுவே ஸ்பைரல் கிளீவேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒபிலிக்காக இருக்கும் டு மெயின் ஆக்சஸ். ஒபிலிக்
இக்யூக்கு மெயின் ஒபிலிக்காக இருக்கிற எதில் அப்படின்னா மெயின் ஆக்சஸில் இருந்து. அடுத்து வந்து ரேடியல் கிளீவேஜில் பிளாஸ்டோமியர் வந்து அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்டாக்டு டைரக்ட்லி எபோ ஆர் பிலோ, அதாவது மேலேயும் கீழே மாறி 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 இருக்குது. இதுவே ஸ்பைரல் கிளீவேஜில் பிளாஸ்டோமியர் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னா டிஸ்பிளேஸ்டு கிவிங் ஸ்பைரலாக இருக்குல்ல, சுருளாக இருக்கும். சிமெட்ரி பார்த்தீங்கன்னா ரேடியல் சிமெட்ரியில் ரேடியல் கிளீவேஜில் ரேடியல் சிமெட்ரி காணப்படும், ஸ்பைரல் கிளீவேஜில் வந்து ஸ்பைரல் சிமெட்ரி காணப்படுகிறது. அதே போல் டெவலப்மெண்டல் ஃபேட்டு நம்ம நேற்றுக்கே படித்தோம். ஃபேட்டுனாலே விதியில் வந்து 2 பேரை படிப்போம், இன்டிட்டர்மினேட் அண்ட் டிட்டர்மினேட். டிட்டர்மினேட்னா என்னது, விதி நிர்ணயம் செய்யப்பட்டது, இந்த பகுதியை தான் மாறணும் அப்படின்னு விதி நிர்ணயம் செய்யப்பட்டது. இதில் இன்டிட்டர்மினேட்னா என்னது, விதி நிர்ணயம் செய்யப்படாதது, அது ரெகுலேட்டிவ்னு கூட நம்ம படித்தோம், அனதர் நேம். இதுவே டிட்டர்மினேட்ல அனதர் நேம் என்ன படித்தோம், மொசைக்னு படித்தோம். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரேடியல் கிளீவேஜுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா சி குக்கும்பர், சி அர்ச்சின் அண்ட் ஆம்பியாக்சஸ். இது இம்பார்ட்டன்ட். ரேடியல் கிளீவேஜ் எக்ஸாம்பிள் சி குக்கும்பர், சி அர்ச்சின் அண்ட் ஆம்பியாக்சஸ். இதுவே ஸ்பைரல் கிளீவேஜில் எக்ஸாம்பிள் என்னென்னா அனலிட்ஸ், மொலஸ்கா, ஃப்ளாட்வார்ம். அனலிட், மொலஸ்கா, ஃப்ளாட்வார்ம். இது வந்து ஸ்பைரல் கிளீவேஜோட எக்ஸாம்பிள். நீங்கள் இவ்வளவு பாயிண்டையுமே படித்தா போதும். இதில் இருந்து தான் கொஸ்டின் ஏரியா மெயினாக எதில் வரும் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொட்டேஷனல் கிளீவேஜ் வர்சஸ் பைலேட்ரல் கிளீவேஜ். ரொட்டேஷனல் கிளீவேஜுக்கும் பைலேட்ரல் கிளீவேஜுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ரொட்டேஷனல் கிளீவேஜ். இதனுடைய டெஃபினேஷன் என்ன பாருங்களேன், இது இம்பார்ட்டன்ட். ரொட்டேட் ஆகும்போது ரவுண்டாக மாறும்போது 90 டிகிரியில் வந்து என்னதாகுது, ரொட்டேட் ஆகுது. ரொட்டேஷனல் கிளீவேஜ் எந்த டிகிரியில் வந்து ரொட்டேஷன் நடக்குது அப்படின்னா 90 டிகிரி. இந்த ரொட்டேஷனல் கிளீவேஜ் எந்த கிளீவேஜில் நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்டா செகண்டா தேர்ட்னா செகண்ட் கிளீவேஜ். அதுதான் இம்பார்ட்டன்ட். த செகண்ட் கிளீவேஜ் பிளான் இஸ் ரொட்டேட்டட் 90 டிகிரி இன் ஒன் ஆஃப் த டூ பிளாஸ்டோமியர். ஒரு ரொட்டேஷனல் கிளீவேஜ் வந்து எத்தனை டிகிரி ஆங்கிளில் நடக்குது அப்படின்னா 90 டிகிரி. இதுவே பைனாலே 2, லேட்ரல்னாலே பெட்ரு தான். த எம்ப்ரியோ டிவைடட் ரெகனைசபிள் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு அண்ட் ஆன்டீரியர் and posterior end ஏர்லியான. பைலேட்டர்னா ஒன்றும் இல்லை, வெட்டு 1 துண்டு 2ன்னு சொல்லுவோம்ல, அதுதான். இந்த எம்பரியோவை டிவைட் பண்ணணும். மேலே ரைட்டு டு லெஃப்டாகவும் நீங்கள் டிவைட் பண்ணலாம், இல்லைன்னா ஆன்டீரியர் மேல் பகுதியிலேருந்து கீழ்ப்பகுதிக்கும் நீங்கள் டிவைட் பண்ணலாம். வெட்டு 1 துண்டு 2. அதே போல் இதனுடைய கிளீவேஜ் பேட்டர்ன் என்ன நடக்கும் அப்படின்னா ரொட்டேஷனல் கிளீவேஜ் ரொட்டேட் பண்ணி 90 டிகிரியில் இருக்கிறதுனால இது ஏசின்க்ரோனஸ் அண்டு இர்ரெகுலர். ஏசின்க்ரோனஸ் என்னதுன்னா ஒரே மாதிரியாக ஒரே நேரத்தில் நடக்காது. அதே போல் ஒவ்வொன்றை சார்ந்து இருக்காது, இர்ரெகுலராக தான் இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஒன் பிளாஸ்டோமியர் டிவைட் மெரிடியோனில்லி அண்ட் அதர் வந்து ஈக்வட்டோரியலாக வந்து டிவைட் ஆகும். அதனால சமமற்றதாக இருக்கும். ரொட்டேஷனல் கிளீவேஜில் கிளீவேஜ் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா ஒரு பிளாஸ்டோமியர் வந்து மெரிடோனியலாக கிளீவேஜ் ஆகும், இன்னொரு பிளாஸ்டோமியர் வந்து ஈக்வட்டோரியலாக கிளீவேஜ் ஆகிறதுனால அது வந்து கிளீவேஜ் பேட்டர்ன் வந்து சமமானதாக இருக்காது, இர்ரெகுலராக இருக்குது. அதே போல் பைலேட்ரல் கிளீவேஜ்னா என்னன்னு தெரியுமா, மிரர் இமேஜ். இப்போ நீங்கள் கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்க்கும்போது நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதே போல் நம்மளை என்ன பண்ணோம் காட்டும். அதுதான் மிரர் டிவிஷன்ஸ். அதாவது வெட்டு 1 துண்டு 2ன்னு சொன்னேன்னா நம்மளே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சாதாரணமாக சிமெட்ரியில் படிப்பீங்க பைலேட்ரல் சிமெட்ரி. நம்ம எல்லாமே பைலேட்ரல் சிமெட்ரியில் வருவோம். நேரே கட் பண்ணினீங்க அப்படின்னா இந்த சைடு ஒரு கண், இந்த சைடு ஒரு கண், இந்த சைடு ஒரு கை, இந்த சைடு ஒரு கை, அப்படியே டிவைட் ஆகுது. ஈச் டிவிஷன்ஸ் ஆஃப் த லெஃப்ட் இஸ் ஐடென்டிக்கல் டு ஒன் ஆஃப் த ரைட். அதாவது லெஃப்ட் எப்படி இருக்கோ அதே போல் என்னதாக இருக்கும், பைலேட்ரலில் ரைட்டும் இருக்கும். சிமெட்ரி ஆஃப் த எம்ப்ரியோ. இதில் சிமெட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஆனால் ரொட்டேஷனல் கிளீவேஜில் ரவுண்டு, நீங்கள் சின்ன வயசுலேயே படிப்பீங்க, ரவுண்டுக்கு ஏதாவது சிமெட்ரி இருக்கா, நோ சிமெட்ரி. அதான் நோ ஸ்ட்ரிக்ட் சிமெட்ரி. ஏன்னாங்க அன்ஈவனாக வந்து பிளாஸ்டோமியர்
பிளாஸ்டோமியர் வந்து டிவைட் ஆகும். ஒரு பிளாஸ்டோமியர் வந்து மெரிடோனியலாக டிவைட் ஆகுது, இன்னொரு பிளாஸ்டோமியர் வந்து இக்யூட்டேரியலாக டிவைட் ஆகுறதுனால இது வந்து என்னது ஆகாது அப்படின்னா சிமெட்ரி கிடையாது. இதில் பைலேட்ரல் சிமெட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பைலேட்ரல் சிமெட்ரி காணப்படுகிறது. ஏன் அப்படி காணப்படுகிறது அப்படின்னா, ஏன்னா நீங்கள் வெட்டுறீங்க, உங்களை போலே ஒரு பீஸ் இன்னொரு பீஸுக்கு ஈக்குவலாக இருக்குது. அதே போல் ஸ்பிண்டில் ஓரியன்டேஷன்ஸ் எப்படி ஆகுது அப்படின்னா, ரொட்டேஷனல் கிளீவேஜில் ஏற்கனவே பார்த்தோம், நமக்கு 90 டிகிரியில் ரொட்டேட் ஆகும்போது ஸ்பிண்டில் இஸ் ரொட்டேட்டட் 90 டிகிரி ரிலேட்டிவ் டு த போலார் ஆக்சஸில் இருந்து 90 டிகிரியில் என்னதாகுது, ரொட்டேட் ஆகி இருக்குது. அதே போல் இந்த பைலேட்ரல் ஈஸி தான். பைலேட்ரலில் ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது வெட்டு 1 துண்டு 2 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, பார்க்குறதுக்கு மிரர் இமேஜ் போல் இருக்குது. இதுதான் ரொட்டேஷனல் கிளீவேஜ் அண்ட் பைலேட்ரல் கிளீவேஜுக்கு நோட்ஸ். அடுத்தது பிளாஸ்டோமியர் அரேஞ்ச்மெண்ட் பார்ப்போமா. இதுதான் ரொட்டேஷனல் கிளீவேஜுக்கும் பைலேட்ரல் கிளீவேஜுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிளாஸ்டோமியர் அரேஞ்ச்மெண்ட் பாருங்கள். அன்யூஷுவல் அண்ட் இர்ரெகுலராக இருக்குமா. ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது சமமாக இருக்காது. யாரு? ரொட்டேஷனல் கிளீவேஜ். இதுவே பைலேட்ரல் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். அன்யூஷுவலாக இருக்குது, இர்ரெகுலராக இருக்குது. செல் நம்பர் கேன் பி ஆட் நம்பர் அட் எனி கிவன் டைம். ஆடாக தான் இருக்குமா. இதில் ஆனால் பைலேட்ரல் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளாஸ்டோமியர் வந்து ஹைலி ஆர்டர் இந்த இடத்துல தான் இருக்கணும். ஒரு வரிசை அடுத்த வரிசை சமமானதாக இருக்கும். செல்ஸ் ஆன் த லெஃப்ட், மிரர் ஆன் த ரைட். அடுத்து வென் இட் இஸ் அக்கர் இந்த ரொட்டேஷனல் ரொட்டேஷனல் கிளீவேஜ் யாருக்கு நடைபெறுகிறது அப்படின்னா மேமல்ஸ் தான். யூனிக் டு தம். மேமல்ஸுக்கு ஒரு யூனிக்கான ஒரு தனித்துவமான ஒரு ஃபீச்சர் எது அப்படின்னா இந்த ரொட்டேஷனல் கிளீவேஜ். சம் நெமர்டீன்ஸ், certain annelids and some of the invertebrateக்கு bilateral symmetry இருக்குது. டைப் ஆஃப் கிளீவேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 பேருமே இதில் வருவாங்க. ஹோலோபிளாஸ்டிக் என்னது? டோட்டலாக எக் வந்து டிவைட் ஆகுது. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா மெமாலியன் எம்ப்ரியோ. இதுக்கு ரொட்டேஷனல் கிளீவேஜுக்கு எக்ஸாம்பிள் வந்து மெமாலியன் எம்ப்ரியோ. அடுத்து வந்து பைலேட்ரல் எக்ஸாம்பிள் நாட் ஸ்பெசிஃபைடு நேம் பட் டிஸ்கிரைப் ஆன் த வேரியண்ட் ரேடியல் கிளீவேஜ். ரொட்டேஷனல் கிளீவேஜ் எக்ஸாம்பிள் நீங்கள் மெயினாக பார்த்துக்கோங்க. மெமாலியன் எம்ப்ரியோ. சரியா? மெமாலியன் எம்ப்ரியோ, மவுஸ் அண்ட் ஹியூமன் வருவாங்க. இதுக்கு பைலேட்ரல் கிளீவேஜுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு ஸ்பெசிஃபான நேம் வந்து இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீரோபிளாஸ்டிக் அண்ட் டிஸ்காய்டல் கிளீவேஜ் ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டு. மீரோபிளாஸ்டிக் கிளீவேஜில் என்ன பார்க்க போகிறோம் ஆஸ்பெக்ட் அப்படின்னா, மீரோபிளாஸ்டிக் கிளீவேஜ் டெஃபினிஷன் என்ன? இதுவும் ஒரு டைப் ஆஃப் கிளீவேஜ் தான். வேர் ஒன்லி போர்ஷன்ஸ் ஆஃப் த எக் டிவைடட். ஒரு போர்ஷன் எக்கோட ஒரு போர்ஷன் வந்து டிவைட் ஆகுது. டிஸ்காய்டல் கிளீவேஜ்னா இட் இஸ் த ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் த மீரோபிளாஸ்டிக் கிளீவேஜ். நம்ம படித்தோம்ல, டிஸ்காய்டல் வந்து எதில் வரும் அப்படின்னா மீரோபிளாஸ்டிக் கிளீவேஜில் வரும் அப்படின்னு படித்தோம். கேட்டகரி என்ன அப்படின்னா ப்ராடர் கேட்டகரி, அம்பர்லா டேர்ம்னு கூட சொல்லுவாங்க. இதுவே டிஸ்காய்டல் கிளீவேஜில் என்ன வரும்? சப்டைப் அண்டர் த மீரோபிளாஸ்டிக். அதே தான், இந்த மீரோபிளாஸ்டிக் கிளீவேஜ் கீழே தான் எதில் வரும்? டிஸ்காய்டல் கிளீவேஜ் வரும். அதே போல் மீரோபிளாஸ்டிக் கிளீவேஜுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா பார்ஷியல் கிளீவேஜ் ஆர் இன்கம்ப்ளீட் கிளீவேஜ். நம்ம ஏற்கனவே படித்தோம் ஹோலோபிளாஸ்டிக் அண்ட் மீரோபிளாஸ்டிக். ஹோலோனா ஹோல் எக்கும் வந்து டிவைட் ஆகும். இதுவே மீரோபிளாஸ்டிக்னா என்னதாகும்? பார்ஷியல் பகுதியான எக்கு தான் வந்து டிவைட் ஆகும். டிஸ்காய்டல் கிளீவேஜுக்கு வந்து அப்படி எந்த ஒரு காமன் நேமும் இல்லை. அடுத்து வந்து எக்கு டைப் எடுத்துக்கிட்டிங்கன்னா மீரோபிளாஸ்டிக் கிளீவேஜ் இஸ் அக்கர்ஸ் இன் டீலோலெசித்தல் எக். டீலோலெசித்தல் எக்னா என்னது? எக்குடைய ஒரு ஓரத்தில் அடிப்பகுதியில் என்ன இருக்கும் அப்படின்னா யோக் இருந்துச்சுன்னா அதை வந்து டீலோலெசித்தல் எக்குன்னு சொல்கிறோம். அண்ட் சென்ட்ரோலெசித்தல் எக். அப்போ மீரோபிளாஸ்டிக் கிளீவேஜ் எந்த எக்கில் நடைபெறும் அப்படின்னா டீலோலெசித்தல் எக் அண்ட் சென்ட்ரோலெசித்தல் எக்கில் வந்து நடைபெறும். அதுவும் இம்பார்ட்டன்ட். இது வெரி வெரி இம்பார்ட்டன்டான 1 மார்க் கொஸ்டின். அடுத்து வந்து டிஸ்காய்டல் கிளீவேஜ் இஸ் ஒன்லி அக்கர் இன் த டீலோலெசித்தல் எக். டீலோலெசித்தல் எக்லையும் சென்ட்ரோலெசித்தல் எக்லையும் நடைபெறக்கூடியதான் மீரோபிளாஸ்டிக் கிளீவேஜ். இதுவே டீலோலெசித்தல் எக்கில் மட்டும் நடைபெறக்கூடியது வந்து டிஸ்காய்டல் கிளீவேஜ். கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா மீரோபிளாஸ்டிக் அப்படின்னா டோட்டல் கேட்டகரிஸ். இது வந்து இதுதான் பெருசு. அதுக்கு கீழே வரக்கூடியதான் டிஸ்காய்டல். இதோட மெயின் டைப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்காய்டல் அண்ட் சூப்பர்ஃபிஷியல் கிளீவேஜ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிட்டர்மினேட் வர்சஸ் இன்டிட்டர்மினேட் கிளீவேஜ். எங்கே பார்த்தாலும் இவங்க வருவாங்க. விதி நிர்ணயம் செய்யப்பட்டது, விதி நிர்ணயம் செய்யப்படாதது
அப்படின்னு படிப்பீங்க. இந்த டிட்டர்மினேட் அண்ட் இன்டிட்டர்மினேட்டுக்கு இந்த போர்ஷன் இவ்வளோத்தையும் நீங்கள் கிளியராக படிச்சிட்டிங்கனாலே போதும். பாருங்கள், டிட்டர்மினேட்னா என்னது? விதி நிர்ணயம் செய்யப்பட்டது. இன்டிட்டர்மினேட்னா விதி நிர்ணயம் செய்யப்படலை. இந்த ஆர்கன் இந்த செல்லில் இருந்து தான் உருவாகணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது டிட்டர்மினேட். இது எதுலேருந்து வேணாலும் உருவாகலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்டிட்டர்மினேட். டெஃபினிஷன் பாருங்கள், a pattern where the fate of each plastomere is fixed or predetermined early in the development. predetermine பண்ணி வரும், நீ இதுவா தாண்டா மாறுவா அப்படின்னு வந்துச்சுன்னா அது டிட்டர்மினேட் கிளீவேஜ். a pattern where the fate of each plastomere is not fixed. நீ ஒன்றுமே ஃபிக்ஸ் ஆகலை, நீ என்ன வேணாலும் ஆகலாண்டா அப்படின்னு சொல்லக்கூடியதான் இன்டிட்டர்மினேட் கிளீவேஜ். டிட்டர்மினேட் கிளீவேஜோடைய அனதர் நேம் வந்து மொசைக் டெவலப்மெண்ட்னு சொல்கிறோம். இன்டிட்டர்மினேட் வரும்போது ரெகுலேட்டிவ் டெவலப்மெண்ட். அடுத்து வந்து ஃபேட் ஆஃப் பிளாஸ்டோமியர். இது ஏற்கனவே நமக்கு தெரியும் தான், நான் அதை திரும்ப சொன்னது தான். ஒவ்வொரு பிளாஸ்டோமியரும் நீ டிட்டர்மைன் பண்ணி நீ இந்த ஸ்பெசிஃபிக் ஆர்கனாக தான் மாறணும், இல்லைன்னா இந்த ஸ்பெசிஃபிக் பார்ட்டாக தான் மாறணும் அப்படின்னு சொல்லக்கூடியது டிட்டர்மினேட். ஆனால் வந்து அங்கே இன்டிட்டர்மினேட் அப்படி கிடையாது. குவாலிட்டேட்டிவ்லி அண்டு குவாலிட்டேட்டிவ் ஈக்யூ பொட்டன்ஷியல்ஸ் எது வேணாலும் நீ மாறலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இன்டிட்டர்மினேட் கிளீவேஜ். அடுத்து வந்து ஐசோலேஷன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் டிட்டர்மினேட் கிளீவேஜில். இப்போ வந்து டிட்டர்மினேட் கிளீவேஜில் ஒரு செல்ஸ் இருக்குது, நீ இதுவாக தான் மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவாக தான் மாறும். இதுவே அந்த செல்லை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அதால் அந்த ஆர்கனை வந்து டெவலப் பண்ண முடியாது. அதுதான் ஐசோலேஷன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஐசோலேட் பிளாஸ்டோமியர் டெவலப் இன்டு இன்கம்ப்ளீட் எம்ப்ரியோ. நீங்கள் ஒரு பிளாஸ்டோமியரை நீங்கள் ஐசோலேட் பண்ணி எடுத்துட்டீங்க, ஒரு காது உருவாக வேண்டிய ஒரு செல்ஸ், ஒரு பிளாஸ்டோமியரை அதை நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல காது உருவாகாது. இதில் டிட்டர்மினேட். ஆனால் இந்த இன்டிட்டர்மினேட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஐசோலேட் பண்ணி ஒரு பிளாஸ்டோமியரை எடுத்துட்டாலும் அது என்ன பண்ணும் அப்படின்னா நார்மல் எம்ப்ரியோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதே போல் ரிமூவல் எக்ஸ்பெரிமெண்ட் அதே தான். ரிமூவிங் பிளாஸ்டோமியரை ரிமூவ் பண்ணினீங்கன்னா அந்த ஆர்கன் ப்ரொடியூஸ் ஆகாது, அதனால் உங்களுக்கு என்னதாகுது? டிஃபெக்ட் ஏற்படுது. இதுவே ரிமூவிங் த பிளாஸ்டோமியர் ரிசல்ட் இன் நோ டிஃபெக்ட். இதில் இன்டிட்டர்மினேட்டில் இதில் டைப் ஆஃப் எக் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிட்டர்மினேட்டில் வந்து மொசைக் எக் எடுப்பீங்க, இன்டிட்டர்மினேட்டில் வந்து ரெகுலேட்டிவ் எக் எடுப்பீங்க. கிளீவேஜ் பேட்டர்ன் என்ன வரும் அப்படின்னா இதுதான் இம்பார்ட்டன்ட். டிட்டர்மினேட்டில் ஸ்பைரல் கிளீவேஜும் இன்டிட்டர்மினேட்டில் வந்து ரேடியல் கிளீவேஜும் வரும். ஸ்பைரல் கிளீவேஜ் எது வரும்? இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸ்பைரல் கிளீவேஜ் வந்து டிட்டர்மினேட்லேயும் ரேடியல் கிளீவேஜ் வந்து இன்டிட்டர்மினேட்லேயும் வரும். இது எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட். இன்டிட்டர்மினேட்டில் அஸ்காரிஸ், அனலிட், மொல்லஸ்கா, பிளாட்ஃபார்மில் பாலிக்ளேட்ஸ் இது வந்து டிட்டர்மினேட்டில் வரும். இதுவே வெர்டிபிரேட்டான ஃப்ராகு, ஃபிஷ்ஷு, மேமல்ஸ், எக்கினோடர்ம்ஸ், சீ அர்ச்சன் இது எல்லாமே இன்டிட்டர்மினேட். நம்ம எல்லாமே எந்த இன்டிட்டர்மினேட்டில் வரும். ஓகேவா? இதுதான் டிட்டர்மினேட்டுக்கும் இன்டிட்டர்மினேட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரெண்ட். ஓகே, இன்றைக்குடைய கிளாஸ் இவ்வளோ தான். இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். வாட் இஸ் த சாலிட் மாஸ் ஆஃப் அ பிளாஸ்டோமியர் கால்டு தட் அப்பியர் லைக் மல்பரி ஃப்ரூட். மல்பரி ஒரு சாலிட் மாஸ் ஆஃப் பிளாஸ்டோமியர். இது எப்படி இருக்குமா? மல்பரி ஃப்ரூட் போல் இருக்குமா? நான் கூட சொன்னேன் எம்முன்னு ஞாபகம் வச்சுருக்கணும். பிளாஸ்டுலாவா, பிளாஸ்டோசீலா, மொருலாவா, பிளாஸ்டோடோமா அப்படின்னு வரும்போது மொருலா தான் என்னது? சாலிட் மாஸ் ஆஃப் பிளாஸ்டோமியர். இது எப்படி இருக்குது? மல்பரி ஃப்ரூட் போல இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் டைப் ஆஃப் பிளாஸ்டுலா இஸ் ஸ்பெரிக்கலா இருக்குது வித் சென்ட்ரல் ஆர் ஈசென்ட்ரிக் கேவிட்டி சரௌண்டட் பை ஒன் ஆர் மோர் லேயர் ஆஃப் பிளாஸ்டோமியர். இந்த கொஸ்டின் வெரி 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 இம்பார்ட்டன்ட், எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின். கேட்பான், சென்டர் ஆர் ஈசென்ட்ரிக் கேவிட்டி இருக்குது. இந்த ஒரு மெயின் வேர்டையும் பார்த்தோன்னே நீங்கள் எதை போடலாம் அப்படின்னா கண்ணை மூடிட்டு சீலோ பிளாஸ்டுலா, சென்ட்ரல் ஆர் ஈசென்ட்ரிக், சென்னுன்னு வந்தாலே சீலோ பிளாஸ்டுலா ஞாபகம் வச்சுக்கோங்க. விச் டைப் ஆஃப் பிளாஸ்டுலா இஸ் ஸ்பெரிக்கல் வித் சென்ட்ரல் ஆர் ஈசென்ட்ரிக் கேவிட்டி சரௌண்டட் பை ஒன் ஆர் மோர் லேயர் ஆஃப் பிளாஸ்டோமியர் இஸ் கால்டு சீலோ பிளாஸ்டுலா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விச் கிளீவேஜ் பிளான்ட் பைசெக்ட் த எக்
at right angle to the median axis, halfway between the animal pole and vegetal pole. எந்த மெரிடோனியலா, வெர்டிகலா, latitudinala, equatoriala, bisect the egg at right angle to the median. மீடியன்னா சென்ட்ரல் வந்தாலே நீங்கள் என்ன போடணும், இக்விட்டேரியல் போடணும். சென்டர் பூமத்திய ரேகை கோடு மீடியன் சென்டரில் தான் இருக்குது. halfway between the animal pole, vegetal pole. இதுவும் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, which animal exhibit typical radial cleavage. இதுவும் புக்கில் இருக்குது. ரேடியல் கிளீவேஜை எக்ஸிபிட் பண்ணக்கூடிய அனிமல்ஸ் எது அப்படின்னு கேட்டால் அஸ்காரிசா, சி குக்கும்பரா, ஃப்ராகா, இன்செக்டா. இது நமக்கு என்ன வரும், ரேடியல் கிளீவேஜ் அப்படின்னாலே சி குக்கும்பர். அதில் இன்னொரு நேம் தான், அதில் வரக்கூடிய ஸ்னாப்டா தான் ரேடியல் கிளீவேஜை வந்து எக்ஸிபிட் பண்ணுது. விச் அனிமல் எக்ஸிபிட் ரேடியல் கிளீவேஜ் அப்படின்னு கேட்டால் சி குக்கும்பர், கடல் வெள்ளரி, ஸ்னாப்டா அப்படின்னு வரும். நெக்ஸ்ட், விச் டைப் ஆஃப் கிளீவேஜ் இஸ் யூனிக் டு மேமல்ஸ். இது கடைசியில் பார்த்தோம். அண்ட் இன்வால்வ்ஸ் ஆன் த பிளாஸ்டோமியர் ரொட்டேட்டிங் இட்ஸ் கிளீவேஜ் பிளான் பை 90 டிகிரி. இந்த கொஸ்டின் நான் சொன்னீங்கன்னா 90 டிகிரி வந்தாலே ரொட்டேஷ்னல் கிளீவேஜ். இதில் மேமல்ஸில் காணப்படும், எம்ப்ரியோ அப்படின்னு எல்லாம் படித்தோம். ஓகேவா, இது எல்லாமே ரொட்டேஷனல் கிளீவேஜில் வருது. இந்த கொஸ்டின் 5 கொஸ்டின் இம்பார்ட்டண்ட்டு, நல்லா படிச்சுக்கோங்க. இந்த கிளீவேஜ்லேருந்து ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப 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 இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்ட்ரோலிங் ஃபேக்டர் ஆஃப் கிளீவேஜை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் அதை நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.